புதுச்சேரியில் காணாமல் போன பெண் 6 நாட்களுக்கு பிறகு பாலித்தீன் சாக்கு மூட்டையிலிருந்து அழுகிய சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். 9 ஆண்டுகால இடைவெளியில் ஒரே பாணியில் இரண்டாவதாக ஒரு கொலையை அரங்கேற்றிய குற்றவாளியின் திடுக்கிடும் பின்னணி என்ன? பெண்ணை கொலை செய்து சாக்கு பையில் கட்டி பாலத்திற்கு அடியில் போட்ட கொலையாளியை சம்பவ இடத்திற்கே போலீசார் அழைத்து வந்தபோது உறவினர்கள் அடிக்க பாய்ந்த காட்சிகள்தான் இவை. ஏற்கனவே ஒரு பெண்ணை கொலை செய்துவிட்டு ஜாமீனில் வெளிவந்த நபர் மீண்டும் ஒரு பெண்ணை கொலை செய்த திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவேலி பகுதியைச் சேர்ந்தவர் 40 வயதான தமிழ்ச்செல்வி. இவருக்கு பரத்ராஜ் என்பவருடன் திருமணமான நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றார். இவருக்கு 11ஆம் வகுப்பு படிக்கும் மகள் ஒருவர் உள்ளார். இவர் அவரது கணவர் தரும் ஜீவனாம்சமான மாத பராமரிப்பு தொகையை கொண்டு வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் மகளை தினமும் ஒதியம்பட்டில் உள்ள தனியார் பள்ளிக்கு தமிழ்ச்செல்வி அழைத்துச் சென்றுவிட்டு மாலையானதும் மீண்டும் அழைத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதன்படி கடந்த 5ஆம் தேதி காலை அவரது மகளை பள்ளிக்கு அழைத்துச் சென்று விட்டவர் மாலை மீண்டும் அழைக்கச் செல்லவில்லை. இதனால் பள்ளி நிர்வாகம் தமிழ்ச்செல்வியின் செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்டுள்ளது. ஆனால் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து தமிழ்ச்செல்வியின் தம்பியான மதன்ராஜை பள்ளி நிர்வாகம் அழைத்து அவரது அக்கா மகளை வந்து அழைத்துச் செல்லுமாறு கோரியுள்ளனர். பள்ளிக்கு சென்ற மதன்ராஜ் தனது அக்கா மகளை அழைத்து கொண்டு செந்தாமரை நகரில் உள்ள அக்கா வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கும் அக்கா தமிழ்ச்செல்வியை காணாததால் அதிர்ந்து போன அவர் பல்வேறு இடங்களிலும் தேடிய பின்னர் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் தமிழ்ச்செல்வி சம்பவத்தன்று யார் யாருடன் பேசினார் என்பதை அவரது செல்போன் நம்பரை வைத்து ஆய்வு செய்ய ஆரம்பித்தனர். தமிழ்ச்செல்வியுடன் பேசியவர்கள் அனைவரின் எண்ணிற்கும் போன் செய்து விசாரணை நடத்தினர். ஆனால் அதில் இருந்த ஒரு எண்ணில் மட்டும் ஒரு நாளில் 30 முறை பேசியது தெரிய வந்தது. அந்த எண்ணை தொடர்பு கொண்ட போது சம்பந்தப்பட்ட நபர் போனை எடுக்கவில்லை. இதில் சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் ஒதியம்பட்டில் பர்னிச்சர் கடை நடத்தி வரும் ஐயப்பன் என தெரியவர அவரை நேரில் சென்று தூக்கிய போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அப்பொழுது திடுக்கிடும் தகவல்களை அவர் வாக்குமூலமாக அளித்தார். 3 மாதங்களுக்கு முன்பு தமிழ்ச்செல்வியின் வீட்டுக் கதவை சரி செய்ய சென்றபோது ஐயப்பனுடன் தமிழ்ச்செல்விக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்ச்செல்வி செலவுக்கு அவ்வப்போது ஐயப்பனிடம் பணம் வாங்கியுள்ளார். அவர் கேட்கும் பொழுதெல்லாம் பணம் கொடுத்து வந்த நிலையில் கடன் 1.5 லட்சத்தை நெருங்கியுள்ளது. சில நாட்கள் கழித்து அந்த பணத்தை ஐயப்பன் திருப்பி கேட்டபோது இருவருக்கும் இடையே தகராறு வெடித்துள்ளது. இந்த சூழலில் கடந்த 5ஆம் தேதி மகளை பள்ளியில் விட்டுவிட்டு ஐயப்பனை பார்ப்பதற்காக அவரது வீட்டிற்கு தமிழ்ச்செல்வி சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரம் தலைக்கேறிய ஐயப்பன் தமிழ்ச்செல்வியின் கழுத்தை காலால் மிதித்து கொலை செய்திருக்கிறார். பிறகு சினிமா பாணியில் உடலை பாலத்தின் சாக்குப்பையில் கட்டி தனது காரில் எடுத்துக்கொண்டு விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலைக்கு சென்றிருக்கிறார். ஆள் நடமாட்டம் இல்லாத உருவையாறு வாய்க்கால் பகுதிக்கு சென்ற அவர் உடலை கால்வாயில் வீசிவிட்டு திரும்பி பார்க்காமல் விறுவிறுவென சென்றிருக்கிறார் என்பது விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து சாக்குப்பை வீசப்பட்ட இடத்திற்கு ஐயப்பனை அழைத்து கொண்டு போலீசார் சென்றனர். அங்கு அவர் அடையாளம் காட்டிய பகுதியில் இருந்து உடலை மீட்ட போலீசார் உடற்கூறாய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே உடலை அடையாளம் காட்ட ஐயப்பன் வருவதை அறிந்த தமிழ்ச்செல்வியின் உறவினர்கள் அவரை அடிக்க பாய்ந்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. அப்பொழுது அங்கிருந்த போலீசார் அவர்களை தடுத்து ஐயப்பனை மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். ஐயப்பன் கடந்த 2016ஆம் ஆண்டு இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் வானூரில் ஒரு இளம் பெண்ணை கடத்தி கொன்று உடலை காரில் எடுத்துச் சென்று கல்குவாரியில் போட்டுள்ளார்.
இந்த வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் அவர் தற்பொழுது இரண்டாவதாக ஒரு கொலையை நிகழ்த்தியிருப்பது போலீசார்களிடையே அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது.